ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் டியூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் யூஎஸ் வாரிட்டு பங்கு சந்தையெல்லாம் பெரிய அளவில் சரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சரிவில் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க நிச்சயமாக உறுதி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்டா அவங்களோட ஃபண்டுகளை எல்லாம் வந்து இப்போ ரெட்டில் போயிருந்திருக்கும். ஏன்டா பெரிய அளவில் பங்கு சந்தையில் சரி வந்ததுக்கப்புறம் எல்லா வகையான ஃபண்டுகளும் இப்போ சரிஞ்சிருக்கு. அது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ளெக்ஸி கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, இந்த 4 வகையான கேட்டகரியில் எந்த ஒரு ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த போர் சூழலில் இருக்கிற காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏன்டா குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஸோ குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து அதிகரிக்க என்ன பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஒரு சிறத்தன்மை இருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நோட்டு கொடுத்துருக்கு. நேற்று ஒரு 1000 பாயிண்ட்டும் இன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட்டும் ஏறி இருக்கு. ஸோ இதை இட்டு வந்து பங்கு சந்தை வந்து கொஞ்சம் ரிகவர் ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிங்கிறது இன்னும் நடந்து முடிச்சில்லை. இன்னும் வரும் நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போதோ அதை பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட ஃபண்டுகள் எல்லாம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் வித்துட்டு வெளியேறணுமா, அல்லது நம்ம பண்ணுற முதலீட்டில் இருக்க ஃபண்டுகள் தப்பான ஃபண்டுகளில் நம்ம முதலீடு பண்ணுறோமா அப்படிங்கிறத ஃபுல்லான இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் தோன்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பங்கு சந்தை சரிஞ்சிட்டு இருக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து இன்னும் முதலீட்டை வந்து அதிகரிப்பாங்க. சில பேர் வந்து நம்ம வந்து இருக்கிற எஸ்ஐபியை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு வருஷத்துக்குள்ளே மார்க்கெட்டுக்கு வந்தவங்க, 2 வருஷத்தில் மார்க்கெட்டில் வந்தவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து 2 வருஷம் முதலீடு பண்ணியிருந்தாலும் இப்போ நஷ்டத்தில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்டா பங்கு சந்தை அந்தளவு பெரிய அளவில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளை எடுத்து பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளை வந்து நம்ம செக்டார் ஃபண்டை தனியாக பார்க்க போகிறோம். அது மாதிரி இல்லாமல் மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் லார்ஜ் கேப், இது எல்லாத்தையும் வந்து ஒரு வகையில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற அந்த எக்ஸல் ஃபைலை வந்து லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் விரும்பினா கூட அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நான் இதில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி கேப், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபண்டு இருக்கிற லேட்டஸ்ட் NAV மதிப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகள் வந்து 52 வீக் எவ்வளோ ஹையாக இருந்துச்சு அந்த டீட்டெயில் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 52 வீக்லேருந்து இப்போ கரண்ட் NAV வந்து சரிஞ்சிருக்கப்போ எத்தனை % வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்ட் காலத்தில் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃபாலோட அந்த பெர்சன்டேஜை கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபண்டுகளோட பேர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து க்ரோத் பிளான், அதுக்கப்புறம் வந்து AUM, அதாவது அந்த ஃபண்டில் வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு முதலீடு இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஆப்சல்யூட் ரிட்டர்ன், அதாவது 3 மாதத்தில் இருந்த ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கான ஆப்சல்யூட் ரிட்டர்ன், அப்புறம் 1 வருஷத்துக்கான ஆப்சல்யூட் ரிட்டர்ன், அப்புறம் கேகர் ரிட்டர்ன் 3 வருடங்களோட ரிட்டர்ன், 5 இயரோட ரிட்டர்ன், 10 இயரோட ரிட்டர்ன், அப்புறம் வந்து ரோலிங் ரிட்டர்ன் ஒரு 3 வருடங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது பெரிய நம்பர், அதாவது ஃபால் எதில் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நான் இதில் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்மால் கேப்பில் வந்து டாட்டாவோட ஸ்மால் கேப் ஃபண்டு கிட்டத்தட்ட 24% வந்து சரிஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலோட
மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஜேஎம் ஸ்மால் கேப் ஃபண்டு, ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு ஏன் இந்த அளவு பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு, அதனால அந்த ஃபண்டு வந்து ஒரு கெட்ட ஃபண்டா, அதாவது அதில் நம்ம முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலீட்டாளர்கள் வந்து நம்ம தோன்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் டேர்ம்ன்ற ஒரு விஷயம் வச்சுட்டு நம்ம உள்ளே வரோம். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் விஷன் நமக்கு வந்துடும். ஏன்னா பங்கு சந்தை இறங்குமே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு வந்துடும், நம்மளோட முதலீடு பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் வரும், அல்லது நம்மளோட லாபம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் வரும். இந்த டயத்தில் வந்து நம்ம பண்ணின முதலீடு சரியில்லாத முதலீடு அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ இந்த டாடா ஸ்மால் கேப்பில் நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்மால் கேப்பில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்கோட பேர் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்குது என்னங்கிறத பார்ப்போம். இந்த டாடா ஸ்மால் கேப் ஃபண்டோட டாப் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்கோட இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ராடு நடந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. அதை இட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குகளோட ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் டிராஸ்டிக்கலாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவு சரிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 86 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த 86 ரூபாலேருந்து இந்த ஒரே நாளில் வந்து எந்த அளவு சரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ மார்க்கெட்டில் நடக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய அளவில் சரி வந்திருக்கு நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஸ்டாக்கில் ஒரு பேடு விஷயம் நடக்கிறது வந்து அந்த நிறுவனம் வந்து வெளியில் இந்த நியூஸ் வந்தால் தான் வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் இந்த அளவு விழுந்ததும் வந்து டாடா ஸ்மால் கேப்பில் ஒரு பெரிய ஒரு ட்ரா வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஃபண்டில் நம்ம பார்க்குறது வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டை பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்க வந்து அதாவது பிஎஸ்சி மிட் கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரௌன் கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லா மிட் கேப் ஃபண்டுகளோட அந்த கேட்டகரி. அப்படி பார்க்குறப்ப எல்லாத்த விட வந்து மோத்திலால் ஓஸ்வால் அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஏன் இந்த காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டாக் இந்த மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் வந்து 21% வந்து சரிஞ்சிருக்கு. 3 மாதங்களில் 16%, ஒரு மாதத்தில் ஒரு 11% அப்படிங்கிற அளவுக்கு சரிவு இருக்குது. பட் அதே நேரத்தில் 3 வருடங்களில் 5 வருடங்களில் 7 வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் வந்து சூப்பரான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இந்த ஒரு வருஷத்தில் ஏன் இவ்வளோ பெரிய சரிவு வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப அவங்களோட ஹோல்டிங்கில் வந்து அதிகபட்சமாக அவங்க முதலீடு பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் பேங்கிங், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து கிட்டத்தட்ட 28% வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக வந்து எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்கும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. அதாவது டெக்னாலஜினா டிஜிட்டல் ரிலேட்டடாக இருக்கிற துறை சார்ந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் விழுந்துட்டு இருக்கு. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க மெயினாக அவங்க முதலீடு பண்ணுறது வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தில் முதலீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோஃப்ராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்சன் டெக்னாலஜி. இந்த 3 ஸ்டாக்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்ல ப்ரைஸ் அதிகரித்த டயத்தில் வந்து இது பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் இப்போ அதோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறீங்க. இதோட அதிகபட்ச விலையாக எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,563 ரூபாய் வந்து அதிகபட்ச விலையாக இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை, அதாவது இப்போ ரீசெண்ட் டயத்தில் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த அந்த எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்கும் எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியா மேலே டாரிஃப்களை வந்து தொடர்ந்து விதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதை இட்டு இந்த டெக்னாலஜி ஸ்டாக்கில் எல்லாம் வந்து பெரிய அளவு சரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா அதோட சரிவு வந்து 6,563 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 4,500 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ருபீஸ் வந்து இதில் சரிவு நம்மளாடி பார்க்க முடியுது. இது ஒரு காரணமாக இருக்குது. இதில் பார்க்குறது நீங்கள் கோஃப்ராஜோட ஷேர் ப்ரைஸ் தான் பார்க்குறீங்க. இதில் அதிகபட்சமாக இந்த ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ போயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,949 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு. திருப்பி இந்த இடத்துல வந்து 1,977 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது டிசம்பர் 2025 அப்போ இந்த ப்ரைஸில் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,073 ரூபாய்க்கு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் இறங்கிருச்சு. இது ஒரு பேட் நியூஸாக இருக்குது மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் விழுந்திருக்கிறதுனால தான் வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அந்த ப்ரைஸும் வந்து பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து டிக்சன் டெக்னாலஜியோட அந்த ஷேரோட அந்த ப்ரைஸ் தான் பார்க்குறீங்க. இந்த ஷேரோட அதிகபட்ச ப்ரைஸ் வந்து 18,331 ரூபாய்க்கு இருந்துச்சு.
இந்த 18,000லேருந்து விழுந்து வந்து இப்போ லாஸ்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மேலே ஏறிட்டு இப்போ திருப்பி லேசாக கீழே இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 10,289 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்லையும் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு 9,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீழ்ச்சி நம்மளாடி பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட அந்த மியூச்சுவல் ஃபண்டு பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணமாக இருக்குது. பட் அதே நேரத்தில் அவங்களோட ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து வெறும் 25 ஸ்டாக்கில் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம முதலீடு பண்ணுறப்போ கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். மற்ற மியூச்சுவல் ஃபண்டு அதாவது மிட் கேப் ஃபண்டு எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க அதிக அளவில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிஸ்க்குங்கிறது பரவலாக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து வெறும் 25 ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுறதுனால அதுவும் இப்படிப்பட்ட இவங்களோட ஹோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து 7%, 6% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால ரிஸ்க்குங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் வந்து மெயினாக இந்த ஸ்டாக்கில் ஈவன் கல்யாண் ஜுவல்லரி நீங்கள் எடுத்தால் கூட 379 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இருக்குது. அதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா 550 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட மியூச்சுவல் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதற்கான மெயின் காரணமாக இருக்குது. மேபி இதில் வந்து இன்னும் மாற்றங்களை கொண்டு வந்து இதில் வந்து மேபி ஸ்டாக்களை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அல்லது இன்னும் சில ஸ்டாக்களை குறைக்கலாம். இதெல்லாம் வந்து வரும் நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு ஏன் சரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் வந்து இன்னொரு மோத்திலால் ஒஸ்வாலில் இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அவங்களோட போர்ட்ஃபோலியோவை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது மோத்திலால் ஒஸ்வாலோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ தான் இதில் பார்க்குறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜியில் பெரிய அளவில் 24% வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்கில் வந்து கோப்ராஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரிசிஸ்டன்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதுலேயும் இந்த ஃபண்டும் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணால பெரிய அளவில் சரிஞ்சிருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு ஃபண்டை நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எந்தெந்த ஃபண்டுகள்லாம் வந்து ஒரு 6 to அதாவது 4% கீழே இருக்கிற ஃபண்டுகளாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிகபட்சமாக வந்து அவங்க முதலீடு பண்ணுறப்ப அந்த ஸ்டாக்களோட விலை இறங்குறப்ப நமக்கு அந்த ஃபண்டுகளோட வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த 3 ஃபண்டுகளையும் நான் தெரிய வச்சுட்டேன். ஸோ மற்ற ஃபண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது வெறும் நான் சொன்ன அந்த 3 ஃபண்டுகள் இல்லாமல் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபண்டு கேட்டகரியாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம லார்ஜ் கேப்பை பார்க்கலாம். லார்ஜ் கேப்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% சரிஞ்சிருக்கு. குறைஞ்ச அளவு சரிஞ்ச ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாருஸோட லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து 8% சரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டு ரீசெண்ட் டயத்தில் வந்தது. அந்த ஃபண்டு வந்து 10% சரிஞ்சிருக்கு. இது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50 நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் பார்க்குறப்ப நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% சரிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50 விட ஆக்டிவ் ஃபண்டு நான் சொன்ன அந்த பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் சரிஞ்சிருக்கு இந்த வீழ்ச்சியில். அடுத்தது நம்ம வந்து மிட் கேப் ஃபண்டில் எந்த ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் பார்க்குறப்ப வந்து நான் சொன்னது மாதிரி மோத்திலால் ஒஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு, 22% சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் குவாண்ட் மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஹெலியஸ் மிட் கேப் ஃபண்டு. இந்த மிட் கேப் ஃபண்டுலேயே வந்து குறைஞ்ச அளவு சரிஞ்ச ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட மனுலைஃப் மிட் கேப் ஃபண்டுங்கிறது. ஸோ இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸோட மிட் கேப் ஃபண்டு, அப்புறம் நிப்பான் இண்டியாவோட க்ரோத் ஃபண்டு, இதெல்லாம் வந்து குறைந்த அளவு சரிஞ்சிருக்கு, 8% தான் சரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டுகள் எல்லாம் பேடான ஃபண்டு, இந்த ஃபண்டு தான் நல்ல ஃபண்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். இந்த சரிவு வீழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாக் ஹோல்டிங் தகுந்த மாதிரி இது மாறுபடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் ஃபண்டு வந்து ஒரு 12% சரிஞ்சிருக்கு. இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8%, 9% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம். அதனால் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பிட்டேக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பெரிய அளவில் சரிஞ்சது மோத்திலால் ஒஸ்வாலோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து யூடிஐயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அப்புறம் சாம்கோ ஃப்ளெக்ஸி கேப், இன்வெஸ்கோ இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18-16% வந்து சரிஞ்சிருக்கு. எந்த ஃபண்டு லீஸ்ட்டாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 8% சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற குவாண்ட் ஃபண்டு கூட பரவாயில்ல, அதுவும் வீழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து 10.31% சரிஞ்சிருக்கு. அதை விட வந்து பராக் பாரிக்கோட வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்குறப்ப அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வீழ்ச்சி வந்து நான் சொன்னது மாதிரி டாட்டாவோட ஸ்மால் கேப் ஃபண்டு தான் பெரிய அளவில் சரிஞ்சிச்சு. குறைந்த அளவு சரிஞ்ச ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிராசோட ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஓரளவு பரவாயில்ல, 11.42% வந்து சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பந்தனோட ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 12% அப்படிங்கிற அளவுக்கு தான் சரிவு இருக்குது. எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டோட வீழ்ச்சி வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம்.
எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டுனா பார்த்தீங்கன்னா ஒரு 15% சரிஞ்சிருக்கு. நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எந்த அளவு சரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 12% அப்படிங்கிற அளவுக்கு சரிவு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் செக்டார் ஃபண்டில் பல பேர் முதலீடு பண்ணியிருப்பாங்க. செக்டார் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்டது. ஏன்டா ஒரு துறை சார்ந்த முதலீடு நம்ம செய்கிறப்ப அது பெரிய அளவில் ரிஸ்க் கொண்டது. அப்படி பார்க்குறப்ப வந்து செக்டார் ஃபண்டில் தான் வந்து பெரிய வீழ்ச்சி இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டோட டெக் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 34% வந்து சரிஞ்சிருக்கு. எதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலோட டிஜிட்டல் ஃபண்டு இருக்கிற எல்லா டிஜிட்டல் ஃபண்டையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிவு தான். நான் சொன்னது மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற டெக் ஸ்டாக்காக இருக்கிற டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், இன்ஃபோசிஸாக இருக்கலாம், விப்ரோ இப்படிப்பட்ட நிறுவனங்களோட வீழ்ச்சி வந்ததுனால தான் வந்து இந்த அளவு சரிவு நம்மள்ட்ட பார்க்க முடியுது. இதிலே வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் செக்டார் ஃபண்டுகளை எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் குறைந்த அளவு சரிஞ்ச செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெல்த் கேர் செக்டார் வந்து மேபி இப்போதைக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அதில் தான் வந்து வீழ்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய இன்ஃப்ரா இருக்கலாம், அல்லது டெக்னாலஜி இருக்கலாம், பேங்க் அண்ட் ஃபைனான்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அதிக ரிட்டர்னையும் கொடுக்கலாம். பட் சரிவு வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய சரிவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செக்டார் ஃபண்டுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஃபண்டுகள் எல்லாம் வந்து நல்ல ஃபண்டுகள் தான். பட் அதே நேரத்தில் பெரிய அளவில் ஒரே மாதிரியான முதலீடுகளை வச்சுக்காதீங்க. பங்கு சந்தை எப்பெல்லாம் சரியுதோ அந்த சரிவில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பிரித்து 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து முதலீடு பண்ணுறது நல்லது. ருப்பி காஸ்ட்டில் எப்படி வந்து உங்களுக்கு நான் சொல்கிற இந்த ஆட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது பராக்பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். சப்போஸ் இந்த ஃபண்டு என்எஃப்ஓ பீரியட் ஆரம்பிச்சப்போ வந்து இப்போ சமீபத்தில் போன பிப்ரவரியில் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா என்எஃப்ஓவில் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 ரூபாவாக இருக்கும். உங்களுக்கு 10,000 யூனிட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட என்ஐவியோட மதிப்பு சரிஞ்சிருச்சு. வெறும் 9 ரூபா 7 காசில் தான் இருக்குது. அதாவது 1 ரூபா கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பண்ணின அந்த 1 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து 90,000 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 9,300 ரூபாய் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. பட் இந்த டயத்தில் இப்போ பங்கு சந்தை சரிஞ்சிருக்கப்ப சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபாய் நான் சொன்னது மாதிரி பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு 20,000 ரூபா இந்த டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கரண்ட் என்ஐவியோட ப்ரைஸ் வந்து நான் சொன்னது மாதிரி 9 ரூபா 7 காசு கிடைக்குது. இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த 20,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக இந்த 10 ரூபா உங்களோட காஸ்ட் இல்லாமல் அந்த காஸ்ட் குறைஞ்சி இப்போ 9 ரூபா 54 காசு ஆகிடும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து 1,10,000 ரூபா இப்போ கரண்ட் வேல்யூவாக இருக்கும். நான் எகெயின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த அளவு வந்து லாஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பெரிய அளவில் லாஸ் கிடையாது. உங்களோட நீங்கள் இந்த அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணதன் மூலம் உங்களோட காஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்க. 10 ரூபாயிலேருந்து நீங்கள் 9 ரூபா 54 காசு அப்படின்ற அளவுக்கு குறைச்சிருக்கீங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ஒவ்வொரு சரிவுலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலம் உங்களோட அதாவது அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் வந்து உங்களோட யூனிட்டோட ப்ரைஸை நீங்கள் கம்மியாக வாங்க முடியும். இன்றைக்கோ அல்லது இன்னொரு 1 மாதத்துலேயே வந்து இந்த ஈரான் யூஎஸோட வார் வந்து மட்டுப்படும் பட்சத்தில் வந்து அங்கே வந்து போர் நிறுத்தம் வரும் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கணும்னு நாம் எல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்திக்குப்போம். ஏன்னா அநியாயமாக வந்து பல ஒன்றும் தெரியாத உயிர்கள் வந்து அங்கே பலியாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த சரிவில் நாம் பண்ண முதலீட்டில் எப்படி பெனிஃபிட் அடைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்படி தான் முதலீடு பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் இப்படி முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பங்கு சந்தையில் இந்த சரிவில் வந்து எவ்வளோ ஃபண்டுகள் வந்து எந்தெந்த ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சரிவை நம்ம எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கிறது, நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறது, அதை நம்ம எப்படி வந்து யூனிட் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் நம்மளோட யூனிட் காஸ்ட்டை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.